Okay, students, east flowing rivers finished. Next one, west flowing rivers. Okay. Okay, and now we are seeing about west flowing rivers, Narmada and Tapti. Okay, so this is a west flowing river. Okay. Okay, west flowing rivers, Narmada and Tapti. First one, Narmada. Okay. This river rises in Amarkandak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1500 meter and flows for a distance of 1312 km. It covers an area of 98,796 square km and forms 27 km long estuary before outfalling to the Arabian Sea through the Gulf of Cambay. Okay, so this river rises in Amarkandak Plateau in Madhya Pradesh. Okay, so this river originates, இந்த ரிவர் வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் பிளாட்யூ. ஸோ எவ்வளவு உயரத்துலேருந்து இது வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1057 மீட்டர். Next, this river flows for a distance 1312. This river covers an area of 98,796 square kilometer. Next, இது வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் 27 கிலோமீட்டர் லாங் ஈஸ்டுவரி. ஓகே, அண்ட் ஈஸ்டுவரி மீன்ஸ் மவுத் ஆஃப் அ ரிவர் வேர் இட் enters the sea through a single channel with a halo. ஸோ ஈஸ்டுவரி அப்படின்னு சொன்னால் அந்த ஆரோட எண்டு பகுதியில் வந்து அதாவது அண்டு ஆல்ரெடி யூ நோ தட் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பல கிளைகளாக பிரியும். இது வந்து என்னன்னு சொன்னால் பல கிளைகளாக பிரியாமல் ஒரே ஆறாக கடலில் போய் ஃபார்ம் ஆகிறது. இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸ்டுவரி. ஓகே, so and forms 27 kilometer long estuary before outfalling to the Arabian Sea. Okay, next after and this water through Gulf of Cambay join in Arabian Sea. It is the largest among the west flowing rivers of peninsular India. Okay, so Narmada is the largest among the west flowing rivers of Peninsula India. It is principal tributaries are. ஸோ இதோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன் பர்னர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹலோன். ஓகே அம்மா, ஹலோன். நெக்ஸ்ட் ஒன் ஹெரான், பாஞ்சர் and Sakar, Trava, Barna and Kola. Okay, so Barna, Kaloon, Heron, Panjar, Todi, Sakar, Tava and Kola. Okay, so இதுதான் அதோட முதன்மையான துணையாறுகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தப்தி. தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா with the length of about 724 square and is kilometer. இதோட length and this river covers an area. ஓகே, ஸோ இந்த ரிவர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 65,145. Tapti river rises near Multa in Patel district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. ஸோ திஸ் ரிவர் ரைசஸ் நியர் எந்த அளவு மேலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் முல்ட்ரா இன் த பட்டேல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இட் இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி ஆஃப் 3 rivers in peninsular India. ஸோ 3 rivers namely Narmada, Tapti and Maghi. So these rivers run from east to west.
ஓகே, திஸ் ரிவர்ஸ் ரன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதாவது தீபகற்ப இந்த பெனின்சுலர் இந்தியா ரிவர்ஸ்லேயே த்ரீ ரிவர்ஸ் நேம்லி இந்த 3 ஆறுகள் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னுச்சுன்னா ரன் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேம்மா, பெனின்சுலர் அண்டு 3 rivers in peninsular India. So 3 rivers only run from east to west. Okay, do you understand? The major tributaries, இதோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் வாகி, வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சாரா and போரி. Okay, and major tributaries are Vagi, Gomai, Arunavadi, Anar, Neesu, Bray, Panjara and Bori. It outfall into Arabian Sea through the Gulf of Gambay. And this river through the Gulf of Gambay join in Arabian Sea. Okay. Next one, characteristic of South India river. Characteristic of South India, அதோட சவுத் இந்தியன் ரிவர்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் கோட்ஸ். ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இது உற்பத்தி ஆகுது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் நேரோ. நெக்ஸ்ட்டு நான் perennial in nature, suitable for hydro power generation. அதாவது மின்சார உற்பத்திக்கு இது ஏற்றதாக இருக்குது இந்த ரிவர்ஸ். நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், பட் இது வந்து நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் இன் விச் ரிவர் த ஜெர்சப்பா ஜாக்ஃபால் இஸ் ஃபவுண்ட். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் சரவதி. ஓகே, எந்த ஆற்றில் ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு. எங்கே அப்படின்னு சொன்னால் சரவதி. ஓகே, ஓகேம்மா ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் லெசன் ஃபினிஷ்ட். ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசன். ஓகே, ஓகேம்மா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்மா திஸ் லெசன்? This lesson today homework questions maximum and some questions only you are not study, I think.